வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லாட்டரி அதிபர் மார்டின் மகனும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேஜா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தமிழகத்தில் தேஜா கூட்டணி வெற்றி பெற்றால் இங்கு மீண்டும் லாட்டரி விற்பனை துவங்கிவிடும் என திமுக தலைவர்கள் பிரச்சார கூட்டங்களில் பேசி வருகின்றனர். இந்நிலையில் திமுகவின் குற்றச்சாட்டுகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பதிலடி கொடுத்துள்ளார். தேஜா கூட்டணி சார்பில் லால்குடி தொகுதியில் போட்டியிடும் என் தாய் லீமா ரோஸ் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் மீண்டும் லாட்டரி விற்பனை துவங்கிவிடும் என துணை முதல்வர் உதயநிதி பேசியுள்ளார். லாட்டரி டிக்கெட் விற்பனை தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட நிலையில் உதயநிதி இப்படி பேசியது அவரின் அறியாமையை காட்டுகிறது. அவருக்கு லாட்டரி குறித்த புரிதல் எதுவும் இல்லை. அரசியல் நிலவரம் தெரியாமல் தேர்தலை பொழுதுபோக்காக நினைத்து பிரச்சாரங்களில் பேசி வருகிறார். தற்போது லாட்டரி விற்பனையை எதிர்க்கும் இந்த திமுக அரசுதான் கடந்த 2014 எங்களிடம் 500 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றது. இதற்கான ஆவணங்கள் எங்களிடம் உள்ளன. அந்த பணத்தை ஏன் பெற்றனர், எதற்கு செலவழித்தனர் என்பதை முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதியும் கூறுவார்களா? உதயநிதி அரசியலுக்கு லாயக்கற்றவர். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மாதம் 3000 கோடி ரூபாய் வீதம் 1.50 லட்சம் கோடி ரூபாயை திமுக சம்பாதித்துள்ளது. ஆனால் தங்களிடம் சொந்தமாக கார் கூட இல்லை என ஸ்டாலினும் உதயநிதியும் தங்கள் வேட்புமனுக்களில் கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது என கூறினார். லாட்டரியை எதிர்க்கும் திமுக தலைமை லாட்டரி அதிபரிடம் 500 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றது ஏன் என்ற சார்லஸ் மார்டின் கேள்வி தமிழக அரசியலில் பேசு பொருளாகியுள்ளது.